கவனிங்க, தேவனுடைய வார்த்தையிலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். எல்லா விதமான தோல்வியின் காரியங்கள், எல்லா விதமான துவண்டு போன சோர்வின் நிலைகளை இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நம்மால் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென் சொல்லுவோமே. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையிலே, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையிலே ஜெயம் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. எடுத்தவர் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 72 வாசிப்போம். மைக்ல படிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமென் சொல்லுவோமே. தாவீது சொல்லும்போது இப்படியாய் சொல்லுகிறார், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளி. இந்த பூமியிலே ஜனங்கள் இன்றைக்கு இதை தான் தேடி ஓடுறாங்க. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளிகள், பணம், இப்படிப்பட்ட செல்வாக்குகள், இதை தான் தேடி ஓடுறாங்க. கவனிங்க. ஆனால் தாவீது சொல்லுகிறான், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின பரலோக ராஜ்யத்தின் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த இந்த வேதம் நமக்கு நலத்தை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுமே. நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க, அதிலே 77வது வசனம் வாசிப்போம். நான் பிழைத்திருக்கும் படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. நான் பிழைத்திருக்கும் படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஆமென் சொல்லுமே. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக தந்திருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை உண்மையாகவே நம்முடைய சோர்வின் நிலைகளிலே, எல்லா விதமான துன்பத்தின் காரியத்திலும், துன்பத்தின் பாதையிலும் நமக்கு உண்மையாகவே இந்த வேத வசனம் தான் நமக்கு நல்ல மனமகிழ்ச்சி. ஆமென் சொல்லுமே. நல்ல ஒரு ஔஷதமாய் தேவனுடைய வார்த்தை சொல்ல, ஒரு ஔஷதமாய் மனமகிழ்ச்சியாய் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நம்மை தேற்றுகிறது, நம்மை பலப்படுத்துகிறது. மனமகிழ்ச்சியாய் தேவனுடைய வார்த்தை நம்மை தாங்குகிறது. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதம் நமக்கு நலமானது. மாத்திரமல்ல, நாம் துவண்டு போன நேரத்திலே, சோர்வின் பாதையிலே, நாம் கீழே விழுந்து போகிற நிலையிலே நம்மை தூக்கி விடுவது, நம்மை பலப்படுத்துகிறது தேவனுடைய வசனம் மாத்திரமே. ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தான் என்னுடைய மனமகிழ்ச்சியாயிருந்து மறுபடியுமாய் என்னை புதுப்பிக்கிறது, மறுபடியுமாய் என்னை தூக்கி நிறுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஏன் இந்த தேவனுடைய வார்த்தையிலே நம்மால் ஜெயம் எடுக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே அது என்ன செய்யும்? வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா தேவனுடைய வார்த்தை ஏதோ மேலோட்டமான காரியங்களை ஏதோ நம்ம காதுல கேட்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தை காதுல கேட்டு அதோட முடிந்து போகிற காரியம் அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே இது அனுதினமும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும். அப்படின்னா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுடைய யோசனைகள்,
உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன சிந்திக்கிறீங்க, இதை கூட இந்த தேவனுடைய வார்த்தை வகையறுத்து தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தரும். எல்லா இருதயத்தின் சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றையும் கவனிங்க. இந்த தேவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே வரும்போது, ஒரு சபையில ஒரு வார்த்தை கேட்கிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தை எனக்குள்ளே எனக்குள் இருக்கிற எல்லா விதமான தீங்கான எண்ணங்கள், தீங்கான காரியங்கள், இது எல்லாவற்றையும் வகையறுத்து தீங்கை வெளியே தள்ளுகிறது. தேவனுடைய ஆலயமாய் இந்த பரிசுத்த ஆலயத்தை தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப இருதயத்தின் யோசனைகள், சிந்தைகள் எல்லாவற்றையும் இந்த தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதுனா, அப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த இருதயத்துல, சிந்தையிலே பிசாசு நமக்கு எதிராய் கொண்டு வருகிற எல்லா போர்களையும் கவனிங்க. பிசாசு இந்த சிந்தையிலே, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய மாம்சத்துல கொண்டு வருகிற எல்லா விதமான யுத்தங்கள், எல்லா வகையை, எல்லா இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றிற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வார்த்தை நமக்குள்ளே இருதயத்தின் யோசனைகள், நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது கூட இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கும். அல்லேலூயா. பேசுற ஊழியக்காரருக்கு தெரியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை நீங்க என்ன நிலையில் இருக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க என்பதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கும். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பேசுகிற ஊழியக்காரருக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எல்லா விதமான, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அப்படின்னா அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே கிரியை செய்து ஒவ்வொரு நாளும் அந்த பலவீனத்தில் இருக்கிற எல்லா விதமான, எல்லா ஆத்துமாவில் இருக்கிற குறைகளையும், எல்லா ஆத்துமாவிலே காணப்படுகிற கரைகளையும், எல்லா தேவனுடைய வார்த்தை அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை மறுபடியுமாய் அவர்கள் ஆத்துமா ஈடேறும்படியாய் அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தை அனுதினமும் நமக்குள்ளே செய்கிற காரியம். இதற்காக தான் அனுதினமும் சொல்றோம். எப்போ பார்த்தாலும், எப்போ பாஸ்டர் பார்த்தாலும், எப்போ கேட்டாலும் என்ன சொல்றாங்க, இந்த வேத வசனம் வாசிச்சீங்களா, இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? ஏன் கேட்குறோம் அப்படின்னா, கவனிங்க, இது ஏதோ ஒரு ரீடிங்காக அனுதினமும் ஏதோ ஒரு வேதத்தை மற்ற புத்தகங்களை போல, ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்கிறது போல ஒரு குற்றம் பிடிக்கிறதுக்காகவோ, ஏதோ காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவோ அல்ல. இந்த தேவனுடைய வார்த்தை நீங்க இருக்கிற இடத்திலே உங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும். உங்கள் துவண்டு போன இருதயத்திலே அது மனமகிழ்ச்சியும், கீழே விழுந்து போன ஆத்துமாவையும், இன்னும் சொல்ல போனா மரித்து போன ஆத்துமாவையும் தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. மரித்து போன ஆத்துமாவையும், அதான் சொல்லப்படுது, ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் உருவ குத்துகிறதாய். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே அது ஜீவன் உள்ளதாய், பலன் உள்ளதாய். தேவனுடைய வார்த்தையெல்லாம் எப்போ நம்ம வாசிக்கிறோமோ அது எனக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது, எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அதனாலதான் சொல்லப்படுகிறது, உண்மையாகவே அப்போ இந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்றால், கவனிங்க, இது நமக்குள்ளே கிரியை செய்கிறது என்றால், இந்த தேவனுடைய வல்லமையான வார்த்தை எல்லா விதமான சத்ருவின் காரியங்கள் மீதும் நான் ஜெயம் எடுக்கும்படியாய் எனக்கு உதவியும் செய்கிறது. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தையிலே நாம் எப்படி ஜெயம் எடுக்க முடியும்? இதற்கு முதல் உதாரணம் வேற யாரும் கிடையாது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையினாலே இந்த பூமியில் இருக்கிற, அவர் மனிதனாய் இந்த பூமியில் இருக்கிற சமயத்திலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசின் மீது அவர் ஜெயம் எடுத்தார். எடுத்து அவர் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம். ஒன்றிலிருந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இப்படியாய் சொல்லுகிறார். சோதிக்கப்படுவதற்காக பிசாசினால், டெம்ப்டேஷன் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த இடத்துல அவர் 40 நாள் உபவாசமா இருந்ததினாலே அவருக்கு பசி உண்டாயிற்று. மிகவும் ஒரு சோர்வுள்ளவராய் காணப்படுகிறார். இந்த நேரத்தில் பிசாசு வந்து பக்கத்தில் நின்று சொல்லுகிறான், இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை எப்படி மேற்கொள்கிறார், எப்படி ஜெயிக்கிறார் என்றால், அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்போம். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இந்த சைடு வர சத்தமே வரல. தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்போம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், இந்த வசனம் தேவனும் நம்ம கையில கொடுத்திருக்கிற வார்த்தையும் ஜீவனுள்ள இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளையும் முறியடிக்கும்படியாய், அவனை பலவீனப்படுத்தும்படியாய், எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளை முறியடிக்கும்படியாய் இந்த தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் நமக்குள்ளே அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு ஒரு வார்த்தையினாலே பிசாசை அவர் ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வாரையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, இந்த பூமியிலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறதல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாகவே பிசாசு நம்மிடத்திலே அவன் கிரியை செய்ய வரும்படியாய், நம்மை சோதிக்கும்படியாய் அவன் எத்தனைக்கும் போது, கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, அவனிடத்துல பெரிய காரியம்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்க அறிக்கை செய்தாலே போதும், அவன் மீது ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் எப்படின்னு தெரியல. எல்லாரும் சொல்றது நான் அதுதான் எப்படின்னு தெரியல. ஜெயம் எடுக்கணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா எப்படிதான், எந்த நேரத்தில், எந்த வாரம் எதை அறிக்கை செய்யறதுன்னு தெரியல. கவனிங்க தேவ பிள்ளைகளே, பிசாசு முதலாவது நம்மிடத்துல, இப்ப சாட்சி கூட 2-3 சாட்சி சொன்னாங்க பாருங்க. இந்த ஜெபநடைக்கு போறதுனால, இதனால இந்த பலவீனம் எனக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். இந்த ஒரு விதமான சோர்வு, இந்த ஒரு விதமான பலவீனம் எனக்குள்ளே வருகிறது. இப்ப நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட சோர்வு பலவீனங்கள், நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், நம்முடைய ஆத்துமாவிலே காணப்படுகிற பலவீனங்கள், இது எல்லாவற்றையும் பிசாசு முதலாவது அந்த பலவீனத்தை கொடுத்து எங்க கொண்டு வருவான் தெரியுங்களா? நமக்குள்ளே ஒரு விதமான பயத்தையும் ஒரு விதமான கலக்கத்தையும் பிசாசு நம்முடைய சிந்தையிலே முதலாவது விதைப்பான். ஆமென் சொல்லுங்களேன். என்ன கொண்டு வரா? இந்த பலவீனம் உனக்கு வந்துடுச்சு, இந்த பலவீனம் உனக்கு வந்துடுச்சு, இனிமே உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. இந்த பலவீனத்துல நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த பலவீனத்துல உன்னை இப்படியே வைத்திருந்து உன் கதையை நான் முடிக்க போறேன். பிசாசு என்ன சொல்றான்? பலவிதமான நம்முடைய சிந்தையில தான் அவனுடைய முதல் தாக்குதல் நடத்தப்படுகிறது. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அந்த சிந்தையிலே அவன் தாக்குகிறான். பிசாசானவன் சிந்தையிலே தாக்குறான்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே போய் அவருடைய சிந்தையா பிசாசு டெஸ்ட் பண்றான். பாருங்க, இந்த கல்லுகள்லாம் அப்பங்களாகும்படி செய்யுங்க ஆண்டவரே, அது உங்களால முடியும் தானே? அவன் சொல்ற காரியத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இது உங்களால செய்ய முடியும்னு சொல்றான். என்ன சொல்றான்? இயேசுவே, நீங்க சொன்னீங்கன்னா இந்த கல்லெல்லாம் அப்பமா மாறும்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்றான் அவன். அப்ப இயேசு அவர் அந்த வார்த்தை கூர்ந்து கவனித்தாதான் தெரியும். இயேசுவே, உம்மால இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களா ஆகும்படி நான் நீங்க மாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும்ன்றான். அப்ப நல்லா கவனிங்க, இதை போலதான் தந்திரமான ஆலோசனைகளை, தந்திரமான காரியங்களை பிசாசு நமக்குள்ளே விதைப்பான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஜாக்கிரதை. நிச்சயமாகவே பிசாசானவன் தருகிற பொய்யான ஆலோசனைகளை, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அல்லேலூயா. பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்ப நல்லா கவனிங்க,
நம்முடைய சிந்தையில அவன் ஒரு தாக்குதலை கொண்டு வரானா, அதை நாம் எப்படி ஜெயிக்க முடியும் தெரியுங்களா? ஒன்றும் இல்லை, இயேசு என்கிற நாமத்தினாலே இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்தாலே போதும், சத்ருவின் மீது ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த இடத்துல, இந்த மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், நமக்கு முன்வைத்து போன காரியம், நமக்கு ஒரு ரோல் மாடலாய், ஒரு விதமான காரியத்தை, ஒரு விதமான ஒரு முன் உதாரணமாய் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம். நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன் உதாரணமாய், ஒரு ரோல் மாடலாய் நமக்குரிய காரியங்களை இந்த பூமியிலே நாம் எப்படி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து போயிருக்கிறார். எடுத்து ஒரு வாசிப்போம். 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? இயேசு நம்மை, கர்த்தர் நம்மை அழைத்த நோக்கம் என்ன? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா! நமக்காக ஒரு மாதிரியை, ஒரு மாடலை, ஒரு ரோல் மாடலா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நாம் பிசாசின் மீது, நம்முடைய பலவீனத்தின் மீது, எல்லா விதமான சத்ருவின் காரியத்தின் மீதும் நாம் எப்படி ஜெயம் எடுக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு முன்மாதிரியாய் அவர் மாதிரியை வைத்து சிலுவையிலே ஜெயத்தை கொண்டார். அல்லேலூயா! கவனிங்க தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் கர்த்தரிடத்தில் செய்கிற விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. அநேக நேரத்தில் நாம் கர்த்தரிடத்தில் வைக்கிற விண்ணப்பம், ஆண்டவரே இந்த காரியெல்லாம் நடக்கணும், இந்த காரியத்தெல்லாம் செய்துங்க, இந்த காரியத்தெல்லாம் எப்படியாவது நடத்தி முடியுங்க, இந்த காரியத்தெல்லாம் எப்படியாவது எனக்கு கிடைக்க முடியாமல் உதவி செய்யுங்க, இந்த காரியெல்லாம் எனக்கு நடக்கணும், பணப்பிரச்சனை இவ்வளவு இருக்கு, பொருளாதார நிலையில குறைவு இருக்கு, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியம் இருக்கு. கவனிங்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போன முன்மாதிரி என்ன தெரியுங்களா? அவர் இனிமே எதையும் ஆரம்பித்து செய்யணும்னு அவசியமே இல்லை, சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா! எனக்கான எல்லா தீர்வையும், எனக்கான எல்லா பலிகளையும், எனக்கான எல்லா காரியத்தையும், எல்லா கிரயத்தையும் இயேசு சிலுவையிலே செலுத்தி முடித்து விட்டார். அல்லேலூயா! இனிமே நான் எதையும் நான் செலுத்தணும்னு அவசியம் இல்லை, எதையும் நான் பற்றி கொள்ளணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜெயத்துல நான் கால் வைத்தாலே போதும், நான் அதை சுதந்தரிப்பேன். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை ஏன் சுதந்தரிக்க முடியல தெரியுங்களா? 40 வருஷமா அவங்க நடந்து வந்தாலும் அந்த இடத்துக்கு போய் அவங்க சேரல. ஆமென் சொல்லுங்களேன். அவங்க கால் வைக்கல, அவங்க விசுவாசத்தோடு கால் வைக்கல. அதை கொண்டு போய் யோசுவா தான் கடைசியில இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவங்க எப்ப கால் வைத்தாங்களோ, கவனிங்க, 40 கிட்டத்தட்ட கர்த்தர் ஏற்படுத்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஆனா இவங்க போய் சேர்றதுக்கு 40 வருஷம், 40 வருடம் ஆனதுனால நல்ல அந்த தேசம் ரொம்ப செழிப்புள்ளதா இருக்கிறதுனால இஸ்ரவேல் ஜனங்கள்ல மற்ற யார் உள்ள போயிட்டாங்க தெரியுமா? எபூசியர் உள்ள போயிட்டான். எபூசியர் உள்ள போய் அவன் உள்ள குடியிருந்து அவன் பார்ப்பதற்கு இருக்கிற ஆகாரத்தெல்லாம் சாப்பிட்டு நல்ல பலமா எப்படி ஆயிட்டான்? ராட்சதர்களாய் மாறிட்டான். இப்ப போயிட்டு வந்து சொல்றான் ஆளு, பா யோசுவாயா ஐயா உள்ளெல்லாம் போக முடியாது, எல்லாம் பார்க்க ராட்சதர் மாதிரி இருக்கிறானுங்க, எல்லாம் பெருசா இப்படி இருக்கானுங்க, ஐயோ உள்ள போனால நம்மள அடிப்பானுங்க போல இருக்கு, வேண்டாம் உள்ள போக வேண்டாம்னு ஒரு குரூப் சொல்லுது. அப்ப நல்லா கவனிங்க. இன்னொருத்தன் சொல்றான், காலையில் சொல்றான், இல்ல ஒன்னும் அதெல்லாம் இல்ல, அதை எளிதாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயித்து கொள்ளலாம். அப்ப நல்லா கவனிங்க. அவங்க ஏதை சுதந்திரிக்க முடியலன்னா, கவனிங்க, இன்றைக்கு நாமும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா,
தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்வது கிடையாது. கவனிங்க, அநேக நேரத்தில் நம்முடைய சோர்வின் நிலையிலே தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்வதில்லை. அந்த அறிக்கை நாம் செய்தாலே போதும். தேவனுடைய நாமத்திலே, தேவனுடைய வார்த்தையிலே, விசுவாசத்திலே கால் எடுத்து வைத்தாலே போதும், கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் சொந்தமா மாற்றுவார். இன்னும் சொல்ல போனா சுதந்திரமா கர்த்தர் மாத்திடுவார். ஆமென் சொல்ல மாட்டோமே. என்னைக்கு யோசுவா தலைமையில அந்த இஸ்ரவேல் ஜனங்க உள்ள கால் எடுத்து வைத்தாங்களோ, கர்த்தர் சொன்னார், உள்ள இருக்கிற எபூசியனெல்லாம் வெளில துரத்துறான்ட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எபூசியனெல்லாம் வெளில போயிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, கோத்திரங்களுக்கு கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரமாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நம்ம லேட் பண்ணோம்னா, கவனிங்க, நம்ம லேட் பண்ணோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம லேட் பண்ணோம்னா பிசாசு அந்த இடத்த பிடிச்சிருவான். ஆமென் சொல்லுங்களேன். உண்மை அதுதான். இவங்க 40 வருஷம் ஆனதுனால தேசம் திறந்துக்கிறது யாருமே இல்லை. எபூசியர் பாதி உள்ளே போய் உட்காந்துட்டான். அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா ராட்சதன் மாதிரி வளர்ந்துட்டாங்கன்னா பாருங்க, உள்ள எவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஆகாரம் உள்ள இருக்கு. நல்ல பலமுள்ளவர்களாய் மாறிட்டு. இப்போ நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் அதில் காலெடுத்து வைத்தாலே போதும், கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. நாம் தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அதை காலெடுத்து வைத்து அதை அறிக்கை செய்தாலே போதும், கர்த்தர் உண்மையாகவே உங்களுக்காக வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிக்க தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் பிசாசுனுடைய தாக்குதல்ல, பிசாசு நமக்கு கொடுக்கிற பலவிதமான சிந்தையின் தாக்குதல், பலவிதமான சரீரத்தில் பலவீனம், அநேக விதமான பலவீனம், இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தீங்களா? அவ்வளவுதான். நம்ம எல்லாம் அவ்வளவுதான் அன்ஃபிட்டாகி எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கூட மறந்து பைபிள் கூட படிக்கலைங்க. ஜபம் பண்ணீங்களா? ஜபம் கூட பண்ண முடியல. உடல் சோர்வு, பலவீனம், ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரே பலவீனமா இருக்கு. ஒரே ஒரு விதமான என்ன செய்யறதுனே தெரியல. அடுத்தது உடல்நிலை சரியானா ஒரே விதமான மன கவலையும் கஷ்டமும் ஒரே வேதனையா இருக்கு. ஜபம் கூட பண்றதுக்கு மனசே வரல. வேதவசனம் படிக்க கூட இல்லை. அதுதான் நீங்க செய்யற முதலாவது தவறு. ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் நீங்க செய்யற முதலாவது தவறு. கவனிங்க, இயேசு 40 நாள் உபவாசமாய் இருந்து அவர் சோர்வா இருக்கும் போதுதான், அவர் பலவீனமா இருக்கும் போதுதான் பிசாசு அவர்கிட்ட போறான். கவனிங்க, நல்லா கவனித்துக்கணும். அவர்கிட்ட போறான். அது வரைக்கும் அவர்கிட்ட பிசாசு நேரடியாக எதுவும் பேசல. அவர் ரொம்ப பலவீனமா இருக்கும் போதுதான் பிசாசு இயேசுவினிடத்துல போய் நிற்கிறான். இந்த கல்லெல்லாம் அப்பமா மாத்துங்க. அப்ப நல்லா கவனிங்க, இயேசுவினிடத்துல அவன் பலவீனமா இருக்கும் போறானா? கவனிங்க, நம்முடைய சிந்தை எப்ப பலவீனமா இருக்கோ பிசாசு நம்ம இடத்துல வந்து நிற்பான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம இடத்துல வரும்போது கவனிங்க, தயவு செய்து கவனிங்க, அவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு நாம் இன்னும் பலவீனம் அடையாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் கண்டிருந்து கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? அவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொள்றோம். ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்ற எல்லா வார்த்தையும் நம்ம கேட்டுக்கிறோம். நம்ம அவனுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசுகிறது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதற்கு ஒரே ஒரு உதாரணம் யார் தெரியுமா? தாவீது தான். ஆமென் சொல்ல மாட்டோமே. இதற்கு ஒரு முன் உதாரணம் யாருன்னா தாவீது தான். தாவீது செய்த பாருங்க, தாவீது அந்த பெலிஸ்தீனாகி கோலியாத், அவன் கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், இன்னும் சொல்ல போனா அந்த பெலிஸ்தனை பார்த்து அந்த இஸ்ரவேல் தேசமே பயப்படுது. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவாய் இருந்த சவுலும் பயப்படுறான். இவ்வளவு உயரமா இருக்கிறான், அவனை பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கு, இவ்வளவு உயரமா இருக்கிறான், இவ்வளவு பெருசா இருக்கிறான், அவன்கிட்ட யாரும் மோத முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல 40 நாளும் அவன் தேவனுடைய பிள்ளைகளை வந்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேசுறான், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யறான். யாராவது தைரியம் இருந்தா வாங்கடா என்கிட்ட வாங்க மோதுங்கன்றான். என்ன சொல்றான்? வாசிங்க, அந்த காரியத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் எழுதுற 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வாசிப்போம். வாசிப்போம். 1 சாமுவேல் 4வது அதிகாரம், 1 சாமுவேல் 4வது வசனம். 1 சாமுவேல் 17:4.
அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம் படிக்க சொன்னேன். கவனிங்க, அந்த பெலிஸ்தனுடைய காரியத்தை பாருங்க. இஸ்ரவேலுடைய எல்லா படைகளும் அணிவகுத்து நிற்கிறது. இந்த பக்கம் பெலிஸ்தருடைய படைகள் நிற்குது. இவன் முதன்மையானவனா வந்து கிட்டத்தட்ட அவனுடைய உயரம் சிறந்த சொல்லப்பட்ட கணக்கின் பிரகாரம் கிட்டத்தட்ட 9.5 அடிக்கு 9லிருந்து 9.5 அடி அவன் உயரமா இருக்கிறான். வந்து நின்று கவனிங்க, அவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? அவன் என்ன சொல்றான்? டேய், நான் யார் தெரியுமா? நான் ஒரு பெலிஸ்தன். என்ன பண்றான்? அவனை தன்னை உயர்வான் சொல்றான். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நீ ஒரு சாதாரண இஸ்ரவேல் கோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்க. ஆனா நான் யார் தெரியுமா? நான் ஒரு பெரிய பெலிஸ்தன். அவனை தன்னை என்ன பண்றான்? தன்னை மேன்மையாய் அவனை தன்னை கருதி உயர்த்தி அந்த இடத்துல காரியங்களை அவன் சொல்லுகிறான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இது இஸ்ரவேல் ஜனங்கள். நீங்க எனக்கு கூட சண்டை போட வரீங்களா? யாராவது வார்த்தையை கேட்ட உடனே அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய சவுலும் அங்க இருந்த சேனைகள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தை அவன் சொல்றான் பாருங்க. 11வது வசனம், முக்கியமான வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு, கவனிங்க எல்லாரும் அந்த வார்த்தையை குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் பிசாசு நம்ம இடத்துல சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுதான் நம்ம கலங்கி பயப்படுறோம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பயப்படுறோம்? பிசாசு என்ன கொண்டு வரான்? நல்ல கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறோம், நல்லா தேவனுடைய ராஜ்யத்திற்காக நல்ல நல்ல சபைக்கு போறோம், நல்ல வேதவாசிக்கு நல்லா இருக்கிறோம். திடீர்னு ஒரு பலவீனம் வருது, அவ்வளவுதான். டாக்டர் சொல்லிட்டார், அவ்வளவுதாங்க, இதோட உங்க இது முடிஞ்சிடுச்சு, இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ, அவ்வளவுதான். யோ ஒரே கவலை, என்ன நடந்தது? யோ பலவிதமான கலக்கம், வேதனை, என்ன செய்யறது? பலவிதமான கடன் பிரச்சனை, பாரம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு துயரம், ஏதோ ஒரு கஷ்டம். இதுல பயந்து கலங்கி அந்த வார்த்தை கேட்ட உடனே பயமும் கலக்கம் திபிலும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இதுதான் அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை, அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, அவன் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசு சொல்லுகிற அநேக பொய்யான காரியங்களை நாம் கேட்டு அநேக நேரத்தில் பயப்படுறோம். ஏன் தெரியுங்களா? அவன் தன்னை பெரியவனாய், பிசாசு தன்னை பெரியவனாய் அவன் முன்னிறுத்தி, பாருங்க, உங்களை இந்த காரியத்தை ஏசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு காரியமும் நடக்கல, ஆனா எல்லா விதமான தீங்கையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வர போறேன். அவன் சொல்ற காரியம், பிசாசு நம்முடைய சிந்தையில விதைக்கிற காரியத்தை கேட்டு நம்ம கலங்கி பயப்பட்டு அமைதியா இருக்கிறோம். கவனிங்க, இவ்வளவு பெரிய இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தன் கூட அவனுக்கு எதிராக பேசவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டோமே. ஏங்க, மற்றவங்க பேசாம இருந்தாலும் சரி, தேசத்தினுடைய ராஜாவாகிய சவுல் பேசணுமா இல்லையா? சவுலா எங்க தான் இருக்கிறாரு சொல்லுங்க? சவுல் எங்க இருக்கிறாரு? எப்பா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்து சாப்பிடுவோம், ஓரமா உட்கார, அவன் டெய்லி வந்து கத்திட்டு தான் போறான்.
அவன் 40 நாள் கத்துறான், சாப்பாடு வந்து சாப்பாரு, கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்து, டெய்லி அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு உள்ள கூடாரத்திலே இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரே விஷயம் சொல்றேன், இஸ்ரவேல் சவுலை ஏன் கர்த்தர் ராஜாவா தெரிந்தெடுத்தார்? அவன் ராஜாவா தெரிந்தெடுத்த போது அவனுடைய உயரம் கிட்டத்தட்ட கோலியாத்தினுடைய உயரம் சவுலோட உயரமும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. ஏதோ கோலியாத்தை பார்த்தோன்னே எல்லாரும் பெருசா நினைக்கிறாங்க. உண்மையா சொல்லப்போனா சவுலுடைய தலைக்கு கீழே தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த வசனம் இருக்கு. சவுலுடைய தோளுக்கு கீழாக தான் எல்லா இஸ்ரவேலரும் இருந்தாங்களாம். அப்போ கிட்டத்தட்ட கோலியாத்தும் சவுலும் கிட்டத்தட்ட ஒரே உயரம் தான். இவன் 9 அடின்னு அவனும் 9 அடி இருக்கிறான். ஆனா அந்த சவுலே கோலியாத்தை பார்த்து பயப்படுறான். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் பயப்படுறான்? அவன் எங்ககிட்ட படைகள் இல்லாமல்ல, படைகள்லாம் இருக்கு, எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கு. ஆனா எதை கண்டு படுறான்? இந்த பெலிஸ்தனுடைய கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய சவுலும் பயப்படுறான். ஆமென் சொல்லுவோமே. இன்றைக்கும் பிசாசானவன் நம்மிடத்துல விதைக்கிற, நம்முடைய காதுகளில் சொல்லுகிற, நம்முடைய சிந்தையிலே சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டுதான் நம்ம பயப்படுறோம், அமைதியா உட்கார்ந்துறோம். அதுக்கப்புறம் செயல்பட முடியாதபடி பிசாசு நம்மை மாற்றுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கவனிங்க, ஒரு தேசமே ஒரு மனிதனுக்காக பயப்படுது. ஆனா தாவீதுன்னு ஒரு சின்ன பொடி பையன் அந்த இடத்துல வரான். அவனுக்கு என்ன வேலைன்னா, இந்த ராணுவத்துல வேலை செய்யற அவங்களுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு வரான். இப்ப அவங்க அப்பா சொல்ல, சாப்பாடு கொடுத்து நல்லா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வாப்பா. இந்த தாவீது வந்து சொல்றான், கவனிங்க, அவன் சொல்றான் பாருங்க, அவன் என்ன சொல்றான், அந்த கோலியாத் சொல்றான், டேய் நான் பெலிஸ்தன், என்கிட்ட நீ சண்டை போட வரியா? இப்ப தாவீது வரான், என்னங்க இது, என்ன நடக்குதுங்க? அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான். அப்பா 40 நாளை வந்து இந்த ஆள் கத்திட்டு இருக்கான்பா, இவனை எதிர்க்கிறது யாரும் இல்லை, உங்க அண்ணனுங்க யாருமே செய்யல, உங்க சகோதரர்களும் பயப்படுறாங்க, சவுலும் பயப்படுறாரு, இது தேசத்தினுடைய ராஜாவே பயப்படுறாரா? அதுக்கு தாவீது சொன்ன மறுஉத்தரம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, வாசிங்க, அதிலே 21 வாசிப்போம். இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். கவனிங்க, தாவீது ஒரு காரியத்தை சொல்றான், அப்பா எல்லா காரியமும் நல்லது செய்யிட்டோம், ஆனா இஸ்ரவேலுடைய கர்த்தருக்கு முன்பாக இந்த விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தன் அவன் எம்மாத்திரம் என்று தாவீது கர்த்தரை கொண்டு தேவனுடைய நாமத்தின் விசுவாசத்தோடு கொண்டு அந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, அப்ப தாவீது இந்த பெலிஸ்தன் சொல்லுகிற எல்லா காரியங்களையும், பெலிஸ்தன் சொல்லுகிற காரியத்தை கேட்டு அந்த தேசமே பயந்து நடுங்குகிறது. இப்போ தாவீது சொல்றான், நான் அவனுக்கு எதிராக போய் நிற்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, அப்பா நீ சின்ன பையன், போக முடியாது, அவன் பெரிய ஆளவன், அவன் பிறந்ததுல இருந்தே அவன் பெரிய ராணுவ வீரன், நீ போக முடியாது. அவன் சொல்றான், ஒன்னும் பயம் இல்லை, நான் தைரியமா போறான் அப்படின்றான். அவன் அந்த பெலிஸ்தனுக்கு முன்பாக போய் நின்று அவன், கவனிங்க, அவன் சொன்ன காரியத்தை மாத்திரம் வாசிப்போம். 40வது வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு 45 வாசிக்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்றான், அப்பா நீ பட்டயத்தை நம்பி வர, நீ ஈட்டியை நம்பி வர, ஆனா நான் யாரை நம்பி வரேன் தெரியுமா? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமே. கவனிங்க, அநேக நேரத்துல இப்படிதான் பிசாசு சொல்ற பொய்யான வார்த்தையை கேட்டு கலங்கி பயப்படுறோம். ஆனா கவனிங்க, தாவீது சொல்றான் பாருங்க,
அவன் பெலிஸ்த 40 நாளா பெலிஸ்து சொன்ன காரியத்தையே இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க. இவங்க மாறுத்துவம் ஒண்ணுமே சொல்லல. இவங்க சொல்லல அப்படின்னு ஒண்ணு அவன் பார்த்தான். இவங்க இந்த குரூப் நல்லா பயப்படுது நம்மளுக்கு, இதை வச்சே நம்ம இவங்களை பயமுறுத்தலான்னு 40 நாளா பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். தாவீது போய் நின்று சொல்றான் பாருங்க, இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன் சொல்றான், ஒரு ராணுவ வீரர்கள் ராஜாவே பயப்படுற அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு சிறு பையன் சொல்றான், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இதன் ரகசியம் என்ன தெரியுமா? பிசாசு பேசுகிறதையே நீங்க கேட்க கூடாது. அவனுக்கு விரோதமா தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யுங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உதாரணமா சொன்னேன். பிசாசு சொல்லுகிற பொய்யான காரியம், அவன் சொல்லுகிற தீமையான காரியத்தையே, அவன் சொல்ற பொய்யையே கேட்டு கேட்டு நம்ம சோர்விலும் பலவீனத்திலும் இன்னும் கீழே போயிடுறோம். இன்னும் நம்ம பலவீனத்திலும் ஒரு விதமான சோர்வு நம்முடைய இருதயத்துல, நம்முடைய சிந்தையில ஒரு விதமான சோர்வை நாம் சந்திக்கிறோம். கவனிங்க, அவன் சொல்ற காரியத்தை கேட்காதீங்க. இனிமே நீங்க சொல்ற காரியத்தை அவன் கேட்கும்படியா வைத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சொல்றதையே தான் 40 நாளா தேசத்தின் ஜனங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா தாவீது சொன்ன காரியத்துக்கு கவனிங்க, இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரா, இன்னைக்கு உன் தலை உன் உடம்புல இருக்காதுன்ட்டான். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கவனிங்க. இது நம்ம சொல்றதுக்கு மிகையா கூட இருக்கலாம். எப்பா, தாவீது கையில ஒண்ணுமே இல்லை, தாவீது கையில ஒரு பட்டயமும் இல்லை, அவனுக்கு சண்டை போடவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது தாவீதுக்கு. ஆனா தேவனுடைய நாமத்தை விசுவாசத்தோடு அவன் அறிக்கை செய்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க கவனிங்க, உங்களுக்குரிய ரகசியம், பிசாசு உங்களிடத்துல சொல்லுகிற பொய்யான காரியங்களுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் அதை கனப்படுத்துவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. உங்களுக்கு மிகையா கூட தெரியும், பிசாசு எப்பெல்லாம் உங்ககிட்ட வந்து உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறானோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பலவீனம், பலவிதமான இந்த சிந்தையின் தாக்குதல் எப்பெல்லாம் வருதோ, அன்றைக்கு சொல்லுங்க, டேய் பிசாசே, இன்றைக்கு உன்னை இயேசுவின் நாமத்தினாலே உன் தலையை உடைக்கிறேன், உன்னுடைய நாமத்தினாலே உன் முதுகெலும்பை இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் முதுவே தலையெல்லாம் எங்க உடைச்சி எங்க உடைக்கிறது, அதுக்குரிய பலன் முதல் இருக்குதான்னு தெரியல. அதெல்லாம் சந்தேகப்படாதீங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஏங்க தாவீது சொல்றானா, அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவீது ஒரு பெரிய பெலிஸ்தனுடைய படையினுடைய தலைவனை பார்த்து சொல்றான், இன்றைக்கு கர்த்தர் உன் கையில ஒப்பு கொடுக்குறாரா. என்ன பலத்துல சொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்க? அவன் கையில ஒரு ஆயுதமும் இல்லை, அவனுக்கு சண்டை போட்டும் பழக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. உன்னதமான தேவனுடைய வார்த்தையை நம்பிதான் இந்த வார்த்தையை பேசுறான். கவனிங்க, அவன் என்ன சொன்னானோ கர்த்தர் அதை அப்படியே நிறைவேற்றினார். அவன் கையில இவன் கையில கத்தி இல்லை, அவனுடைய கத்தி எடுத்து தாவீது அவன் தலை வெட்டி போட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பேசணும் அப்படின்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க பேசணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம என்ன செய்யறது தெரியுங்களா? பிசாசு பேசுறதையே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். அவன் சொல்ற பொய்யான காரியத்தையும், நம்முடைய இருதயத்தில் விதைக்கிற பயத்தையும், அதையே நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம், அதையே நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீங்க எதிர்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தோடு அவனுக்கு எதிராக பேசுங்க. அப்பொழுதே அவன் தோற்கடிக்கப்பட்டு உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயம் பெற வேண்டும் என்று பிதாவானவர் நிச்சயமாகவே அவர் நம்மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவானவர் எப்படி ஒரே பேரான குமாரனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தாரோ, நானும் அவரை போல, இயேசுவை போல ஜெயம் எடுக்கும்படியாகவே பிதாவானவர் அவரும் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டேன்? அல்லேலூயா. ஏன்னா பிதாவானவர் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னா, அப்ப இந்த வார்த்தையை பிசாசும் கேட்கிறான். கேட்டுதான் என்ன பண்றான்? இந்த தேவனுடைய நாமத்துல பிதாவின் ஒரே பேரான குமாரனை இவர் தந்து இவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்றாரு. கவனிங்க, அது இயேசுக்கு மாத்திரம் இல்லைங்க, தேவன் என்றைக்கும் நம்மேல் அன்பு கூர்ந்ததுனாலதான்
அந்த ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, பிசாசு தேவனுடைய அன்பு நம்மேல் இருக்கிறதை கண்டு அவன் எரிச்சல் அடைகிறான், அவன் கோபப்படுகிறான். எதையாவது இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் செய்ய வேண்டும் என்றுதான் பலவிதமான தாக்குதல்களை உண்டு பண்றான். என்ன தாக்குதலோ, எந்த பயத்தின் ஆவியோ, எந்த விதமான பலவீனத்தின் ஆவியோ எது என்ன இருக்கட்டும்ங்க, கவனிங்க, நீங்க இயேசுவின் நாமத்தை, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்தாலே போதும், எல்லா சத்ருவின் காரியங்களும் முடக்கப்படும், உங்களை விட்டு ஓடிப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க? இவ்வளவு நாளா பிசாசு பேசினதையே நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இவ்வளவு நாளா பிசாசு அவன் என்ன சொல்றானோ, அவன் தருகிற பொய்யான காரியம், பொய்யான தகவல்கள், இதையே உங்க சிந்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றையிலிருந்து நான் பேச போறேன். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இன்றையிலிருந்து பிசாசே நான் உங்ககிட்ட பேச போறேன். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, உன் மீது ஜெயம் எடுக்க போறேன். அல்லேலூயா. உன் மீது ஜெயம் எடுக்க போறேன். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், பயப்படாதீங்க. கவனிங்க தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் என்னால் இது முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை, இந்த காரியம் என்னால் செய்ய முடியாது என்றுதான் நம்ம ஒரு விதமான அவிசுவாசம். பிசாசு கொடுக்கிற முதல் காரியம் அவிசுவாசம். அந்த சிந்தையில தாக்குதல் வந்து அவிசுவாசம் வந்துடுது. எந்த விதத்திலும் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாதபடி உங்களை இன்னும் கீழே தள்ளுறா. அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்யுங்களேன். படிச்சல்ல, அவருடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சி உங்களுக்கு வந்துட்டாலே தேவன் மேல ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தை தருகிற மன மகிழ்ச்சி எனக்குள்ளே விசுவாசத்தை, ஒரு புதிய பலனை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய வல்லமையை எனக்குள்ளே அது கட்டவிழ்க்கும். அப்ப நான் உண்மையாகவே நான் இயேசுவை போல, இயேசு எனக்கு எப்படி ஒரு முன்மாதிரியாய் எனக்கு எப்படி முன்வைத்து போனாரோ, அதே போல இயேசுவை போல நான் பிசாசின் மீது ஜெயம் எடுக்க வேண்டும் என்று பிதாவானவர் என்மேல் அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, உண்மையாகவே இயேசுவின் மேல் நாம் கொண்டிருக்கிற அந்த அன்பை எப்படியாவது குறைக்கணும், எப்படியாவது கீழே தள்ளணும் என்றுதான் பிசாசு ஒவ்வொரு நாளும் அவன் எத்தனிக்கிறான். கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆனா அந்த நேரத்தில் தேவனுடைய, அப்ப உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தோடு தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும்படியாய், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்துக் கொள்ளும்படியாய், விசுவாசத்தையும் ரட்சிப்பை என்னும் தலைச்சராக உண்மையாகவே அந்த காரியங்களை தேவனுடைய வல்லமையிலே நாம் பலப்படும்னா, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்தாலே போதும், நிச்சயமாகவே உங்களுடைய வார்த்தைக்கு பிசாசு அவன் நடுங்கி கொண்டு இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க நான் பேசினா பிசாசு நடுங்குவான்? அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? நான் பேசினா பிசாசு நடுங்குவான். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாகவே நீங்க தான் நம்ப மாட்டீங்க. உங்களை பார்த்தா உங்களை பிசாசு உண்மையா நம்புறான். இவங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினாலே, தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தினாலே பயப்படணும்னு அவன் ரெடியா இருக்கிறான். நீங்க தான் ரெடியா இல்லை. உண்மை அதுதான் உண்மை. அநேக நேரங்களே நம்ம பேச விடாதபடிக்கு, ஏன்னா இயேசுவை நல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்தவர்கள் அநேகர் இயேசு சுகமாக்கினார். இந்த பிசாசு பிடித்தவங்க பாருங்க, ஆண்டவரே நாங்க இங்கிருந்து வரோம், அது வாயை திறந்த உடனே இயேசு அடுத்த வார்த்தை சொல்வார், நீ பேசாமல் இவனை விட்டு வெளியே போ. பிசாசு பேசுவதற்கு இயேசு அதிகாரமே கொடுக்கல். ஆமேன்னு சொல்ல மாட்டோமே. இப்ப நம்ம அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கோமா? இன்றைக்கு எல்லா அதிகாரத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அவன் மீது ஜெயம் எடுங்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அது அக்கினி ஜுவாலையான வார்த்தை. எல்லா விதமான சத்ருவின் காரியங்களையும் அது பட்சித்து போடும். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனங்களை நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும்
இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன். அப்ப தேவன் நம்முடைய வாயிலே கொடுத்திருக்கிற வார்த்தை அக்கினி ஜுவாலையான வார்த்தை. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்க வாயில அக்கினி ஜுவாலை வைத்திருக்கிறார். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அவங்களை விசுவாசத்துல தைரியப்படுத்துங்க. சொல்லுங்க, கர்த்தர் உங்க வாயில அக்கினியை வைத்திருக்கிறார். வாயை திறந்த நெருப்பு விருப்பம் வருமோ? அப்படிதான் வைத்துங்க. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், பிசாசுக்கு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க வாய் திறக்கப்பட்டாலே நான் சுட்டரிக்கப்படுவேன் அவன் நம்புறான். அல்லேலூயா. நம்ம தான் வாய் இதுக்கு திறக்கிறது இல்லையே, வேற எல்லாத்துக்கும் திறப்போம். வீண் காரியங்களுக்கு திறக்கிறது வாயை. எதுக்கு திறக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதுக்கு தான் நம்ம திறப்போம். நம்ம ஆளோட சுபாவமே அதான். நோ பார்க்கிங்னா அங்கதான் காரை கொண்டு போய் நிறுத்துவான். நம்ம காலியா இருக்கு. இப்ப கவனிங்க, கர்த்தர் எந்த இடத்துல வாயை திறக்க சொல்றாரோ அங்க வாயை திறங்க. வீணான வார்த்தைகளை பேசாதீங்கன்னா பேசாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உண்மை அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் சர்ப்பத்தை போல் வினா உள்ளவர்களும், பிசாசு தான் கேள்வி கேட்டான், அவனை போல வினா உள்ளவர்களாயும் புறாவை போல கபரற்றவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கேள்விக்கு அந்த வார்த்தையை வாயை திறக்க வேண்டிய இடத்துல பிசாசுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்தாலே போதும், எல்லா சத்ருவின் காரியங்களும் முடக்கப்படும். உங்க குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள் சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா விதமான எல்லா யுத்தங்களையும், எல்லா போர்களையும் உங்க வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை முடக்கி போடும், ஒன்றுமில்லாமல் அடித்து நொறுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாகவே. காரணம், இந்த ஜீவனுள்ள தேவனுடைய அக்கினி ஜுவாலையான வார்த்தையை கர்த்தர் என் நாவிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம கடந்து சொல்வோம். நான் இன்னைக்கு இனிமே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு விரோதமா நான் பேசாமல் இருக்க மாட்டேன். அவன் சொல்ற பொய்யான காரியங்களே நான் கேட்டுக்கொண்டு இருக்க மாட்டேன். இனிமே நான் அவன் மீது ஜெயம் எடுக்க போகிறேன். தேவனுடைய வார்த்தையை கொண்டு நான் அவன் மீது ஜெயம் எடுக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 சொல்லப்படுகிறது. வாசிப்போம். அது ஒரு வசனம் வாசிப்போம், சொல்லி முடிக்கிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வார்த்தை சத்தியமும் உண்மையுமானவைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வேத வசனம் ஏதோ பொய்யானதோ ஏதோ கட்டுக்கதைகளோ நிறைந்ததல்ல. ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த தேவனுடைய ஜீவனுள்ள நல்ல வார்த்தைகள். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளும் ஒரு உறுப்பாயிலும் ஒழிந்து போகாதுன்னு ஏன் சொல்றாருன்னா, கர்த்தருடைய தேவனுள்ள ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தை யாருக்குள்ளலாம் இருக்குதோ அவர்களை உயிர்ப்பிக்கும். இந்த வார்த்தையை யாரெல்லாம் அறிக்கை செய்கிறாங்களோ எதிராக இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். ஜீவனுள்ளவர்களாய் உண்மையாகவே மரித்த ஆத்துமாவையும் இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, இனிமே பிசாசுக்கு மீது தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுக்க போகிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. பிசாசு சொல்ற ஆலோசனையே கேட்டுக்கிட்டு, அவன் கொடுக்கிற எல்லா காரியங்களையும் கேட்டு, அவன் சொல்ற பொய்யையும் நம்பிக்கிட்டு நான் சோர்ந்து உட்கார மாட்டேன். கவனிங்க, நான் சோர்ந்து கீழே உட்கார மாட்டேன். அவனுக்கு விரோதமாய் அனுதினமும் அவனுக்கு விரோதமாய் நான் போர் செய்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு சொல்லிட்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை இயேசு இந்த உலக சிலுவையிலே மூன்றையும் ஜெயித்து நமக்கு ஜெயத்தை எடுத்து வைத்துட்டார். அல்லேலூயா. அந்த ஜெயத்துல விசுவாசத்தோடு கால மாத்திரம் வைங்க. அந்த ஜெயத்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜெயத்தை அறிக்கை செய்வோம். அனுதினமும் சத்ருவின் மீதும், எல்லா பலவீனத்தின் மீதும், எல்லா விதமான குறைவுகளின் மீதும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த
இந்த வார்த்தை கொண்டு ஜெயம் எடுப்போம், கர்த்தருக்குள் பலப்படுவோம், தேவனுக்குள் நுழைந்திருப்போம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற எழுந்து நிற்போம். இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஏசப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய ஆவியானவர்
நீர் எங்கள் மத்தியில் அசைவாடின, நீர் பேசின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல தேவனுடைய வார்த்தையினாலே நாங்கள் ஜெயம் எடுக்க முடியாய். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களுக்கு ஒரு புதிய பலனை, ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய கிருபையை கர்த்தர் இன்று முதல் அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் தந்து, பிசாசு சொல்லுகிற காரியங்களையே நாங்கள் கேட்டு பலவிதமான பலவீனத்திலும் சோர்விலும் கீழே விழுந்து போகாதபடிக்கு இன்று முதல் சத்ருவின் மீது நாங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் அவனிடத்திலே நாங்கள் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையினால் அவன் எங்களை விட்டு, எல்லைகளை விட்டு ஓடி போகும்படியாய் இன்று முதல் ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை பிள்ளைகளுக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்பா. தகப்பனே, வந்திருக்கிற ஒவ்வொரு வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்திலும் பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஏசப்பா கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகள், ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஏசப்பா, சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் பிள்ளைகளை நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இந்த நாள் வரைக்கும் உம்முடைய கிருபை தாங்கி வந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. இனியும் தாங்கி நடத்துங்க. இனியும் கர்த்தர் எங்கள் எபினேசர் நீர் கைவிடாமல் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளோட போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். வருகிற வாரம் முழுவதும் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்கள், செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு ஏசப்பா, ஒவ்வொரு ஃபெலோஷிப் கர்த்தருடைய கரம் இருந்து கர்த்தர் பலப்படுத்துங்க. கிளை சபையில் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் மகிமையாய் கர்த்தர் மாற்றித்தாங்க. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் அடியார்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.